வணக்கம். இன்றைய செய்திகள். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அமைச்சரவை இன்று மேலும் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. பிசிக எம்எல்ஏ வன்னியரசு, முஸ்லிம் லீக் எம்எல்ஏ ஷாஜகான் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டுள்ளனர். தமிழகத்தில் 72 ஆண்டுகளுக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் தலைமையில் கூட்டணி அரசு அமைந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உட்பட 23 அமைச்சர்கள் நேற்று புதிதாக பதவியேற்றனர். முஸ்லிம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த தலா ஒருவர் இன்று அமைச்சராக பதவியேற்றனர். அவர்களுக்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முஸ்லிம் லீக் எம்எல்ஏ ஷாஜகான் இறைவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழி கூறி அமைச்சராக பதவியேற்றார். இவருக்கு சமூக நீதித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிசிக எம்எல்ஏ வன்னியரசு விளமாற உறுதி கூறி அமைச்சராக பதவியேற்றார். இவருக்கு சிறுபான்மையினர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் அமைச்சராகி கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரலாம் என நினைத்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியின் கனவு தவிடுபொடியாகி உள்ளதாக கூறப்படுகிறது. தாவேக நிர்வாகிகளையே கோவைக்கு 2 அமைச்சர்களாக நியமித்து அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்துள்ளார் முதலமைச்சர் விஜய். தமிழகத்தில் திமுக, அதிமுக என எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களில் வெற்றி பெறும் எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குவது வழக்கம். இம்மூன்று மாவட்டங்களில் 21 தொகுதிகள் உள்ளன. கோவையில் 6, திருப்பூரில் 4 என 10 தொகுதிகளில் தாவேக வென்றது. நீலகிரியில் மட்டும் 1 கூட வெல்லவில்லை. திமுக கோவையில் 3, திருப்பூரில் 2, நீலகிரியில் 2 என 7 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிமுக கோவையில் 1, திருப்பூரில் 2 என 3 தொகுதிகளில் வென்றுள்ளது. பாஜக நீலகிரியில் 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. கோவை மாவட்டத்தில் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் வேலுமணி மட்டுமே வெற்றி பெற்றார். தாவேக அரசுக்கு ஆதரவளித்த வேலுமணி அமைச்சர் பதவியை எதிர்பார்த்து காத்திருந்தார். அவரது எண்ணம் பலிக்கவில்லை. இது குறித்து அதிமுக இபிஎஸ் ஆதரவு நிர்வாகிகள் கூறுகையில், தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்ததற்கு பலனாக அமைச்சர் பதவி கிடைக்கும் என்கிற ஆசையில் வேலுமணி இருந்தார். மீண்டும் அமைச்சராகி கோவை, திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தாவேக எம்எல்ஏக்கள் 10 பேரையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என எண்ணி இருந்தார். வேலுமணி மீது திமுக ஆட்சியில் தொடரப்பட்ட வழக்குகள் விசாரணையில் உள்ளன. அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்திருந்தால் கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களில் தாவேக கட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை போயிருக்கும். அடுத்தடுத்து வரும் தேர்தல்களில் வெற்றி பெற முடியாது என்பதை முதலமைச்சர் விஜய் உணர்ந்திருக்கிறார். அதனால் அரசுக்கு ஆதரவு கொடுத்ததற்காக வேலுமணிக்கு முக்கியத்துவம் தராமல் தாவேக நிர்வாகிகளான எம்எல்ஏக்கள் சம்பத்குமார், விக்னேஷ் ஆகிய 2 அமைச்சர் பதவி கொடுத்து அதிர்ச்சி வைத்தியம் தந்திருக்கிறார் விஜய் என்று கூறப்படுகிறது. அதே நேரம் திமுக மேற்கு மண்டல பொறுப்பாளரான செந்தில் பாலாஜி மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை அமைச்சராக இருந்தவர். பாட்டிலுக்கு 10 ரூபாய் என தேர்தல் பரப்புரையில் விஜய் கிண்டல் அடித்து பாடினார். இதன் காரணமாகவே கோவை கிணத்துக்கடவு எம்எல்ஏ விக்னேஷுக்கு அந்த துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வசூலிப்பதை நிறுத்துவது, 11க்கு 11 இயங்கும் மணமகிழ் மன்றங்களை மூட வைப்பது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் புதிய அமைச்சருக்கு ஏற்பட்டுள்ளதாக கூறி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தொகுதியில் வெற்றி பெற்ற லோகேஷ் தமிழ்ச்செல்வன் முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் ஆவார். அவர் நேற்று அமைச்சராக பதவியேற்றார். தன் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அமைச்சரானதை காண வந்திருந்த தனபால் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது, என் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அமைச்சராகியுள்ளார். நான் பல பதவிகளை அனுபவித்தவன். அந்த இடத்திற்கு என் மகன் செல்வதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் அதிமுகவிலிருந்து விலகி நீண்ட நாட்களாகிவிட்டன. உடல்நலம் சரியில்லாததால் வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறேன். எம்ஜிஆர், ஜெயலலிதாவிற்கு பின் எனக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. அதனால் மனம் நொந்து அதிமுகவிலிருந்து விலகி வந்துவிட்டேன். என் மகன் விஜயை நம்பி சென்றார், அமைச்சராகிவிட்டார். தவறு செய்தவர்கள் இப்போது அதன் பலனை அனுபவிக்கின்றனர். எல்லோரையும் புறக்கணித்தனர். இன்று அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டனர் என்றும் முன்னாள் சபாநாயகர் தனபால் பேசியுள்ளார். கட்டட அனுமதியை தொடர்ந்து சூரிய மின் உற்பத்தி திட்டத்திலும் முறைகேடான PF அதாவது பார்ட்டி ஃபண்ட் வசூலை முற்றிலுமாக ஒழித்துள்ளது விஜய் அரசு. இதை வரவேற்றுள்ள தொழில்துறையினர் இதேபோன்ற நேர்மையான அதிரடி நடவடிக்கைகளை பிற துறைகளுக்கும் முதலமைச்சர் விஜய் விரிவுபடுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர். கட்டட அனுமதி உள்ளிட்ட எந்த துறையின் அனுமதிக்கு விண்ணப்பித்தாலும் பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் ரேட் கார்டு போடாத குறையாக மக்களிடம் ஆட்சியாளர்கள் பணம் பறித்தனர் என்பது ஓரறிந்த உண்மை. புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் முதல்வர் விஜய் முடிவு கட்ட துவங்கியிருக்கிறார் என்றே தோன்றுகிறது. இந்த வசூல் வேட்டைக்கு புதிதாக பதவியேற்றுள்ள தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் முதலமைச்சர் விஜய் முடிவு கட்ட துவங்கி இருக்கிறார் என்றே கூறப்படுகிறது. திமுக ஆட்சியில் CMDA மற்றும் TTCPயில் கட்டட அனுமதிக்கு
சதுர அடிக்கு 27 ரூபாய் பார்ட்டி ஃபண்டாக பறிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றத்திற்கு பின் முதலமைச்சர் விஜய் உத்தரவால் அந்த வசூல் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து மின்துறையிலும் அடுத்த அதிரடி நிகழ்ந்திருக்கிறது. 2006-2011 திமுக ஆட்சியில் மின்துறை அமைச்சராக இருந்தபோது தனியார் வீராசாமி சூரிய மின் உற்பத்தி திட்டத்தில் அரசு அனுமதிக்கு 2006-2011 திமுக ஆட்சியில் வீராசாமி மின்துறை அமைச்சராக இருந்தபோது தனியார் சூரிய மின் உற்பத்தி திட்டத்தில் அரசு அனுமதிக்கு 1 மெகாவாட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் கட்சி நிதி வசூலிக்கப்பட்டது. அதையடுத்து அதிமுக ஆட்சியில் விஸ்வநாதன் அமைச்சராக இருந்த காலத்தில் 10 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. பின்பு தங்கமணி அமைச்சராக பிறகு 15 லட்சம் ரூபாயாக கூடியது. கடந்த திமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி பதவிக்காலத்தில் 1 மெகாவாட்டிற்கு 25 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. உதாரணமாக, ஒரு நிறுவனம் 10 மெகாவாட் மின் திட்டத்திற்கு அரசு அனுமதி கோரி விண்ணப்பித்தால் 2.5 கோடி ரூபாய் அழ வேண்டியிருந்தது. 25 ஆண்டுகளாக இருந்து வந்த இந்த ஊழல் நடைமுறை தாவேக ஆட்சிக்கு வந்த பின் தற்போது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது என்றே சொல்லலாம். சில நாட்களாக சூரிய மின் உற்பத்தி திட்டத்திற்கு பார்ட்டி ஃபண்ட் பணம் வசூலிக்காமலேயே அனுமதி வழங்கியுள்ளது விஜய் தலைமையிலான அரசு. விண்ணப்பங்கள் தகுதியானவையாக இருப்பின் உடனடியாக அனுமதி வழங்குமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அலுவலகம் உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.